அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே புனிதமான ரஜபுடைய மாசத்துல இருக்கோம். அதுவும் துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான, அதே சமயத்துல ரொம்ப குட்டி திக்ருகளை தான் பார்க்க போறோம். இந்த திக்ருகள் எல்லாமே நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச திக்ருகள் தான். நம்ம எல்லோருக்குமே மனப்பாடமாவே தெரியும். இந்த திக்ருகளை இன்றைக்கு ஓதுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா அல்லாஹ்விடத்துல ஒரு துஆவை கேட்டா அதை எப்படி கேட்கணும், எந்த முறையோட கேட்கணும், எதெல்லாம் முன்வைக்கணும், எந்த வார்த்தைகளை சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த திக்ருல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரிபுக்கு பிறகு யோசிக்காம இந்த 6 திக்ரையும் நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல உங்களுடைய துஆவை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நாளா மறுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே உறுதி செய்து கொண்ட துஆக்கள் கூட கபூலாகும். ஏன்னா இந்த நாளின் பரக்கத், இந்த மாதத்தின் பரக்கத் கொண்டு, இந்த திக்ரின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆவை கபூலாக்கி தருவான். உலகின் ஒவ்வொரு தேவையையும் நிறைவேற்ற இந்த 6 திக்ரு போதுமானது. இப்போ அப்படிப்பட்ட அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம எப்போவுமே துஆக்கள் கபூலாகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய அமல் இஸ்திக்ஃபார் தான். அதனால அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற இந்த இஸ்திக்ஃபாரை இன்றைய தினம் நீங்கள் 33 தடவை ஓதுங்க. இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா திக்ரையுமே நீங்கள் 33 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. முதல்ல இஸ்திக்ஃபாரை கொண்டு நம்ம ஆரம்பிச்சாச்சு. இஸ்திக்ஃபாரே நம்முடைய துஆக்கள் கபூலாகக்கூடிய அம்சம். இன்னும் செல்வத்தை பரக்கத்தாக கொடுக்கக்கூடியது, நம்முடைய சிரமத்தை லேசாக்கக்கூடியது, அல்லாஹுக்கும் நமக்கும் இடையே நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால இஸ்திக்ஃபாரை ஓதி தொடங்குங்க. அடுத்தது இஸ்திக்ஃபாரும் துஆக்கள் கபூலாகக்கூடிய அம்சமும் கலந்த ஒரு திக்ர் அப்படின்னா அது துன்னூன் துஆ தான். நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க மீன் வயிற்றில் இருந்து ஓதிய துஆ தான். இந்த ஒரு துஆவை ஓதி எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லோருமே இதை ஓதி பலன் அடைஞ்சிருக்கோம். எப்போ ஓதனாலும் நமக்கு பலன் நிச்சயம். ஏன்னா அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லிட்டான், ரசூல்லாவும் நமக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு மாமீன் இந்த வார்த்தையை சொல்லி கேட்டாலும் அல்லாஹ் மறுக்க மாட்டான்னு ரசூல்லா சொல்லியாச்சு. அல்லாஹ்வும் தன்னுடைய மலக்குமார்கள் கிட்ட வாக்குறுதி கொடுத்தாச்சு. இது யூனுஸ் மட்டுமல்ல, எந்த அடியார் இந்த வார்த்தையை சொல்லி கேட்டாலும் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கப்படுவோம், அவங்களுடைய துஆவை அங்கீகரிப்போன்னு அல்லாவே சொல்லியாச்சு. அதனால இந்த ஒரு துஆவையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்க 33 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது நம்ம எல்லோருமே ஓத வேண்டிய கலிமா அப்படின்னா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த மகத்தான கலிமாவையும் நீங்க ஓதுங்க. இதை ஓதுறதுனால கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நிறைய நற்கிருபைகளை கொடுப்பான். அதை நம்ம அளவிடவே முடியாது. ஏன்னா சுபஹானல்லாங்கிற ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா 100 நன்மைகளை கொடுக்கறான், 100 பாவத்தை மன்னிக்கிறான், 100 அந்தஸ்தை உயர்த்துறான். இன்னும் சொர்க்கத்திலையும் சரி, இந்த உலகத்திலையும் சரி, நிறைய செல்வங்களையும் நிறைய ரஹ்மத்தையும் கிருபையையும் பொழியறான். அதனால கட்டாயம் இந்த திக்ரை நீங்க 33 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது எந்த ஒரு துஆவும் இந்த வார்த்தை இல்லைன்னா முழுமை பெறாது. அதுவும் வியாழக்கிழமை அப்படின்னா கண்டிப்பா இந்த வார்த்தையை நம்ம அதிகமா சொல்லணும். அது என்ன அப்படின்னா அதுதான் ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அல்லாஹ்வே முஹம்மதின் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் ஸலவாத்தை பொழிவாயாக. இந்த ஸலவாத்தை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அதனுடைய பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பான். ஏன்னா ஸலவாத்தை நம்ம ஒரு தடவை சொன்னா அல்லாஹ் நம்ம மேல 10 தடவை தன்னுடைய அருளை பொழியறான். அப்போ நம்ம மேல பொழியும் போது நம்ம குடும்பத்துக்கும் அது கிடைக்கும். அதனால இந்த ஸலவாத்தை இன்றைய தினம் நீங்க 33 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது நம்மளோட அத்தனை பிரச்சனையும் கவலைகளையும் நீக்கக்கூடியது. ஒரு தடவை சொன்னா ஏராளமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இது உண்மையாலுமே ஒரு மந்திர சொல். யார் இத அர்த்தத்தை உணர்ந்து ஓத தொடங்குறீங்களோ உங்களோட வாழ்க்கை மாறத் தொடங்கும். இதை நான் ரொம்ப தடவை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் நிறைய பேர் என்னோட பிரச்சனை சரியாகலை, நான் நீங்கள் சொல்கிற அமல் எல்லாமே செய்கிறேன், தஹஜத்தை மிஸ் பண்ணுறது இல்லை, என் நேரமும் திக்ரு ஓதிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனாலும் அந்த சூழ்நிலை அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறீங்க பாருங்க. லாஹவ்லவ நீங்கள் அர்த்தத்தை உணர்ந்து ஓத தொடங்குங்க. எல்லா சக்தியும் அல்லாஹ் மட்டும்தான். அவனை தவிர வேறு எந்த சக்தியும் எந்த வலிமையுமே எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நீங்கள் மனசில் உறுதிப்படுத்திட்டு இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. கட்டாயம் அல்லாஹ் தஆலா உங்களோட சூழ்நிலையை அப்படியே மாற்றுவான். எனவே உங்களுடைய துஆக்கள் கபூலாகவும் உங்களுடைய சிரமங்கள் லேசாகவும்
கண்டிப்பாக இந்த வார்த்தையை இன்றைய தினம் 33 தடவை சொல்லிக்கோங்க. அடுத்தது அற்புதமான ஒரு களிமா, சுபஹானல்லா வல்ஹம்துலில்லா வலா இலாஹ இல்லல்லா வல்லாஹு அக்பர். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு 100 நன்மை, 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது. இன்னும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போதும் தர்மம் செஞ்ச நன்மையும் நமக்கு கிடைக்குது. ஏராளமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மீசான் தராச கனமாக்கக்கூடிய திக்ரு, அல்லாஹுவுக்கு விருப்பமானது, இன்னும் மலக்குமார்களுடைய உணவு, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புத களிமாவையும் இன்றைய தினம் நீங்கள் 33 தடவை ஓதுங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா இம்மைக்காகவும் நம்ம கேட்கணும், அதே சமயத்தில் மறுமையும் நம்ம மறக்கக்கூடாது. ஆனால் மறுமையில் நமக்கு வலுவானது என்ன அப்படின்னா களிமாக்கள் தான். அப்போ அந்த களிமாக்களை நம்ம எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய அமலில் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த களிமாவின் பரக்கத் கொண்டு கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்குவான். மறுமையில் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும். அதுவும் லாஹவ்ல வலாக்குவத்தை இல்லா பில்லாஹ் இருக்கு பாருங்க, அது கண்டிப்பாக சொர்க்கத்தின் புதையல் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா, மௌத்துக்கு பிறகு நீங்கள் நிர்கதியாக நிற்கும் போது உங்களோட அமல் எல்லாமே எண்ணி முடிச்சாச்சு, ஆனால் உங்களுடைய தராசு கனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹாலா ஒரு புதையல் அங்கே இருக்கு பாருங்க, இவங்க லாஹவ்ல ஓதுறாங்க இல்லையா, அதை கொண்டு வந்து கொட்டுங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்வானாம். மாணவர்கள் அந்த புதையலை கொண்டு வந்து கொட்டுவாங்களாம். அதுல கொஞ்சோண்டு கொட்டும் போதே நம்முடைய தராசு கனமாயிடுமா. அதுதான் சொர்க்கத்தின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இதில் இருக்கக்கூடிய எல்லாமே பொக்கிஷம் தான். நம்மளோட இம்மை மறுமை வாழ்க்கையை பிரகாசமாக்கக்கூடியது, ஒளிமையும் ஆக்கக்கூடியது. எனவே உங்களோட வாழ்க்கையை மாற்றணும், எனக்கு துவாக்கள் கபூல் ஆகணும் அப்படின்னா இந்த அனைத்தையும் உள்ளடக்கிய அம்சங்கள் கொண்ட இந்த 6 திக்கரை இன்ஷா அல்லாஹ் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இந்த நாளையும் இந்த திக்கரையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு வாரமும் நம்ம தவறாமல் ஒரு குறிப்பிட்ட அமலை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக மாறும். எனவே கண்டிப்பாக இந்த ஒரு திக்கரை இன்றைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. இந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. என்னுடைய துவாவில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட வீடியோ இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கு. இன்றைக்கி வியாழக்கிழமை கொஞ்ச நேரம் தான் இருக்குது மக்ரிபுக்கு. அதனால் எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கும் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.